அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபிட்சத்தை தரக்கூடிய சுக்கிரஹோரை வழிபாடு பற்றி பார்க்கலாம். பணவரவை, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது இந்த வெள்ளிக்கிழமை அன்று வணங்கக்கூடிய சுக்கிரஹோரை வழிபாடு. சுக்கிரவாரம் என்று நாம் வெள்ளிக்கிழமையை அழைக்கிறோம். இந்த சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமை அன்று பூஜைகளை செய்யும்போது, பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட வைக்கும்போது அதோட பலன்கள் மும்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடத்தில் பலவிதமான சூட்சும முறைகள் இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமானது ஹோரைகள். ஹோரை அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய நேரம். நவகிரகங்களில் ராகு மற்றும் கேதுவை சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாயா கிரகங்கள் தவிர மீதம் இருக்கிற 7 கிரகங்களுக்கும் தினமும் 4 மணி நேரம் தங்களுடைய கதிர்வீச்சை செலுத்துவதற்கான நேரமாக இருக்குது. அதன்படி நவகிரகங்களின் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 7 கிரகங்களுக்கும் ஹோரைகள் உண்டு. ஹோரை என்பது 1 மணி நேரம். ஒரு நாள் என்பதை தினமும் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை, அதாவது 24 மணி நேரமாக ஜோதிட சாஸ்திரம் எடுத்துக்கொள்கிறது. பொதுவாக காலை 6 மணி என்பதை சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஓரைகள் கணக்கிடப்படுகின்றன. ஓரைகள் ஆரம்பிக்கும் நேரம் காலை 6 மணி. ஒரு நாளுக்கான ஓரை என்பது காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை உள்ள நேரமாகும். அதில் அந்தந்த கிழமைக்கான அதிபதியின் ஓரை அந்த நாளில் காலை 6 மணிக்கு தொடங்கும். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கான சூரிய பகவானுக்குரிய கிரகம் ஞாயிற்றுக்கிழமை நாள். ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கு தொடங்கிறது சூரிய ஹோரை. அதே போல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய்க்கிழமையில் காலை 6 மணிக்கு செவ்வாய் ஹோரை. அதே போல் காலை 6 மணிக்கு வெள்ளிக்கிழமையானது சுக்கிர ஹோரையாக ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் ஹோரையானது காலை 6 மணிக்கு சுக்கிர ஹோரை. அதை எடுத்து மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை. அதற்கு பின்னாடி இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை சுக்கிரஹோரை. இந்த வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லுவோம். எனவே சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள் என அனைத்துமே நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுபட செய்து நமக்கு செல்வ வளத்தை, ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக அமையும். அதாவது ஒவ்வொரு நாளிலுமே அந்த நாளுக்குரிய ஹோரைகள் 3 தடவை வரக்கூடும். அந்த நாளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஹோரையில் வழிபாடு நடத்துவது ரொம்ப சிறப்பு. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே விளக்கேற்றி நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை செய்யும்போது அது அதிக மகத்துவம் நிறைந்ததாக இருக்கும். காலையில் விளக்கேற்றினாலும் மதியத்தில் விளக்கேற்றி வழிபடுவதற்கு மும்மடங்கு பலன்கள் உள்ளது. அதே போல் வெள்ளிக்கிழமையில் காலையிலேயும் மாலையிலேயும் எல்லாருமே பொதுவாகவே விளக்கேற்றி வழிபடுவோம். ஆனால் இந்த இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நாம் கண்டிப்பாக நம் வீட்டில் வழிபாடு செய்கிறது அவசியம். அந்த நேரம் செய்கிற பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வைக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். சுக்கிரஹோரையில் கடவுள்கிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனையில் தவிக்கிறவங்க, கடன் கொடுத்துட்டு திரும்ப வரவில்லை அப்படின்னு கலங்குறவங்க, தொழிலில் லாபம் வர வேண்டுமே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, வியாபார விருத்தி அடையாமல் தேக்க நிலையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரஹோரையில் பூஜை அறையில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யும்போது மகாலட்சுமி படத்தையோ அல்லது ஸ்திரிய சிலையோ வைத்து வழிபடுவது ரொம்பவே அவசியம். பெருமாள், மகாலட்சுமி 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ வைத்து வழிபடுறது அதை விட ரொம்ப விசேஷம். ஹோரைகளுக்கும் ஹோரை நேரங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. பிரபஞ்ச சக்தியோடு இது 2.5 கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பூஜைகளும் வழிபாடுகளும் மேற்கொள்ளும் போது சிறப்பான நல்ல பலன்களை பெறலாம். இந்த பூஜை நேரத்தில் இந்த சுக்கிரஹோரையில் இரவு 8 to 9 மணிக்கு விளக்கேற்றி வழிபடும்போது நாம் மல்லிகைப்பூ வாங்கி அதில் வைத்து வழிபடுறதும், கல் உப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கிரஹோரையில் கல் உப்பு வாங்கிட்டு வைத்து இரவு காலை நேரத்தில் சுக்கிரஹோரையில் வாங்கி இரவு கல் உப்பை ஒரு ஜாடியில் வைத்து அதை வழிபட்டு விட்டு அதை வீட்டில் எடுத்து பயன்படுத்துகிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு.
அதே போல் மதிய நேரத்தில் சுக்கிரஹோரையில் நாம் மகாலட்சுமி தாயாருக்கு, பெருமாள் கோவிலில் இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை நிறத்தில் ஆடை வாங்கி கொடுக்குறதும், பச்சை நிறத்தில் வளையல் வாங்கி கொடுத்து நாம் வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாது இந்த நேரத்தில் நாம் வீட்டில் வழிபடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சொல்லியல் அடங்காது, அவ்வளவு பலன்கள் உண்டு. மற்ற நேரங்களில் போய் வெள்ளிக்கிழமையில் நாம் கடவுளை தரிசிக்கலாம். ஆனால் சுக்கிரஹோரையில் வீட்டில் சுவாமி கும்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மட்டுமின்றி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாய்க்கு பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறதும், அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு பால் அபிஷேக பால் வாங்கி கொடுக்கறதும், சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் வைத்து வீட்டில் வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக அமையும். வீட்டில் இனிப்பு செய்து வீட்டில் அருகில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு அதை தானமாக கொடுத்து நாம் விளக்கேற்றி, அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். ஆகவே இதான் நண்பர்களே, சுக்கிரஹோரை வழிபாடு அப்படிங்கிறது நம் வீட்டில் எளிமையாக அந்த டைமை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடியது தான். இது எல்லாருமே செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்திருக்கிறீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். நம் வீட்டில் செல்வ வளம் பெருகி ஐஸ்வர்யம் நிறைந்து சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல ஆண்டவனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி.